நானும் எங்கள் பொண்ணு வந்து வேலூருக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் எடுக்க போயிருந்தேங்க. நானே டைலர் தான். எங்கள் பொண்ணு வந்து அம்மாம்மா எனக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வேணும்மா அர்ஜென்ட்டா. இந்தமாரி வந்து காலேஜில் இது ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒரே மேட்சிங்காக வாங்கணும்மா எல்லோரும் ஒரு 20 பேர் சேர்ந்து அப்படின்னாங்க. சரி வாம்மா நானே தைக்கிறேன்னாம்மா உனக்கு நான் அந்த டைமில் வந்து கீழே வீழ்ந்துட்டு கொஞ்சம் இடுப்பு வலி அதிகமாக இருந்ததுங்க. அதனால் துணி தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனா பண்ணாமா வேணாம்மா உனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்கும், நான் ரெடிமேட் ப்ளவுஸே வாங்கிக்கிறேம்மா இந்த ஒரு டைமுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் துணி கடையில் போய் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து போடுறதுக்கு பிடிக்கல. பார்த்தோம் எல்லாம் வந்து கை வந்து சின்னதாக இருந்தால் நீட்டாக கம்மியாக இருக்குது, முதுகுலாம் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வானம் ரெடிமேட் ப்ளவுஸு வானான்னு சொல்லிட்டு அந்த கடையிலே வந்து 1 மீட்ரு வந்து சாதா ப்ளவுஸ் அதான் கொஞ்சம் நார்மல் ப்ளவுஸ் வாங்கின்னு வந்து நான் ஒரு 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு உக்காந்து வெட்ட ஆரம்பித்தேன். நைட்டு 10 மணிக்குள்ளே தைச்சி முடிச்சிட்டேன். நைட்டு உக்காந்து எங்கள் வீட்டை கொக்கி கட்டி கொடுத்து உக்ஸிலாம் வச்சு கொடுத்துட்டாருங்க எங்கள் வீட்டுக்காரு. அந்த டைம் 10 மணிக்கு இதாங்க நான் தைச்ச ப்ளவுஸு நல்லா இருக்குதான்னு பாருங்கள். நம்மளே தெரிஞ்ச வேலையே நம்ம கையிலே காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நைட் நான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தைச்சி முடிச்சிட்டேங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ளவுஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேங்க.